Hi friends, welcome to Abhi's View channel. இன்னைக்கு குரு பூர்ணிமா பௌர்ணமி ஆணி பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். நம்ம பாபாவை குருவா நினச்சி இன்னைக்கு நம்ம பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருக்கோம். எப்பயுமே பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை நடக்கும். இன்னைக்கு குரு பூர்ணிமான்றதால கொஞ்சம் விசேஷமாக தான் இருந்தது. சத்யநாராயண பூஜை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கலசம் வச்சும் அந்த யாகம் வளர்த்தும் அந்த நான் சத்யநாராயண ஃபோட்டோ இருக்கு அதை வச்சும் பூஜை பண்ணுவாங்க. அதுதான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பாபா கோயிலில் நடக்கிற விசேஷம். இன்னைக்கு குரு பூர்ணிமான்றதால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தது. ஒவ்வொரு சத்யநாராயண பூஜை எப்பயும் முந்தின நாளே அந்த ஃபோட்டோ கொடுத்து நம்ம பணம் கட்டினோம்னா ஃபோட்டோ கொடுத்துருவாங்க. அந்த கலசத்துக்கு நம்ம காசு கட்டிடணும். அப்போ அடுத்த நாள் கலசமும் நம்ம வச்சு அந்த இடத்துல நம்ம சத்யநாராயண பூஜையை பண்ணுவோம். இதுதான் ஒவ்வொரு பௌர்ணமியோட வழக்கம். இன்னைக்கு குரு பூர்ணிமான்றதுனால கொஞ்சம் விசேஷமா இருந்தது. குருமார்களுக்கும் சித்தர்களுக்கும் இன்னைக்கு உகந்த நாள். ஆணி பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். இந்த கும்பத்தை தான் வச்சு அதில் வழிபடுவாங்க ஒவ்வொரு சத்யநாராயண பூஜை அன்னைக்கு. சத்யநாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. செல்வ வளத்துக்காகவும் நம்ம நினைச்சது நடக்கும். சத்யநாராயண பூஜை நம்ம பண்ணோம்னா அதனால நாங்கள் பாபா கோயில் போயிருந்தோம். பாபாவை தரிசனம் பண்ணவங்க நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.